எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கிவிடாதே, மிதக்க கற்றுக்கொள். திருடியும் ஏமாற்றியும் 4 வேளை சாப்பிடுவதை விட 1 வேளை உழைத்து சாப்பிடுவது மேல். ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை, சந்தோஷத்தை நோக்கி நகர்த்தி செல்கிறது என்ற அர்த்தம். அதிபுத்திசாலிகளுக்கும் பைத்தியக்காரர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அவர்கள் யார் சொல்வதையும் கேட்பதில்லை. வயது இருக்கும்போதே உன் வசதியை பெருக்கிக்கொள். வயதான பிறகு யாரோட தயவும் இல்லாமல் வாழலாம். எதிலுமே திருப்தி அடையாத எவரின் மனமும் திருவோடு போலத்தான் ஏந்திக்கொண்டே திரிய வேண்டும். பொய் என்றுமே உன்னை வாழவிடாது. உண்மை என்றுமே உன்னை வீழவிடாது. கஷ்டங்களை கடக்க மனிதனிடம் நிற்காதே, இறைவனிடம் தஞ்சமடைந்து விடு. கஷ்டங்களை தீர்ப்பவன் இறைவன் மட்டுமே. தருணம் எல்லோருக்கும் சரியாக அமைவதில்லை. ஒருவர் துன்பப்படும் போது நிபந்தனை ஏதுமின்றி உதவுவதுதான் மனிதநேயம். பணம் உன்னை மட்டுமே காப்பாற்றும். தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும். எந்த நிலையிலும் வருமானத்தை தேடுங்கள். முடியாவிட்டால் முடிவை தேடுங்கள். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை புரிந்து கொள்பவர்கள்தான் நம் மீது அதீத அன்பையும் கோபத்தையும் வெளிப்படுத்துவார்கள். ஏமாற்றுக்காரர்களின் ஆயுதம் கடவுள். கடைசி காலத்தில் நம்மை யார் பார்த்து கொள்வார்களோ என்னும் மனதை உலுக்கும் ஆபத்தான எண்ணம் பெற்றோர்களுக்கு வராமல் இருக்கச் செய்வதே ஒவ்வொரு பிள்ளையின் லட்சியமாக இருக்க வேண்டும். முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும். முயற்சித்து கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியாகிவிடும். முரண்பட்டவர்களிடம் நல்ல விஷயங்களை எதிர்பார்ப்பதும், திறன் கொண்டோரிடம் முரணான சங்கதிகளை தேட முனைவதும் வாழ்வியலுக்கு அழகல்ல. எவர் பிற நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவரால் நல்ல செயல்கள் எதையுமே செய்ய முடியாது. தைரியத்தின் முதல் வெற்றி தோல்வியில் மனம் தளராமல் இருப்பது. தவறான வழியில் செல்பவனை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் சென்று தோற்பவனை தாழ்த்தியும் பேசும் சமுதாயம்தான் குற்றங்களுக்கு காரணம். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். அடுத்த நொடி நம் கையில் இல்லை. எல்லோரையும் நம்புவது பயங்கரமானது. யாரையும் நம்பாமல் இருப்பது அதிபயங்கரமானது. நீ அறிந்ததை கொண்டு கடவுளை வழிபடு. உனது உள்ளத்திலிருந்து வழிபடு. வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை. உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது கடவுளை வழிபடுவதற்கு. தனிமையில் ஒரு பெண் அருகில் இருக்கும்போது அவளை பாதுகாப்பாய் உணர செய்வதற்கு பெயர்தான் ஆண்மை.